ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ என்ன கோயில் பார்க்க போகிறோன்னா ராவத்தநல்லூர் முருகன் கோயில் தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக், வானாபுரம் தாலுக்கா, ராவத்தநல்லூர்ன்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த முருகன் கோயில். இப்போ முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா பச்சை பசேர்னு வயல்வெளி தான் இருக்கும். போகிற அந்த ரூட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். போகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முருகன் கோயிலோட மலை நல்லாவே தெரியும். கிட்ட போக போக வியூ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். 2 சைடு பார்த்திங்களா சூப்பராக இருக்க பச்சை பசேர்னு. அந்த சைடு ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுவாங்க. மேலே பார்த்திங்கன்னா முருகன் கோயில், கீழே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இன்றைக்கி நம்ம முருகன் கோயில் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்னொரு நாள் நான் ஆஞ்சநேயர் கோயிலை வீடியோ எடுத்து போடுறேன். அங்கே மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள், அது ஒரு ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, அதுதான் முருகன் கோயில். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு கிருத்திகையில் தான் போயிருந்தோம். மொத்தம் 365 படிக்கட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தோட நாளை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. போகும்போதே வழியில் விநாயகர் கோயில் இருக்குது. விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் படி ஏற ஸ்டார்ட் பண்ணோம். படி ஏறும் போதே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அங்கே ஆஞ்சநேயருக்கு அவங்களே ஃபுட் எல்லாமே கொடுக்குறாங்க. கொஞ்சம் படி எல்லாமே அப்படி இப்படி கரடு முரடாக தான் இருக்கும். படி மட்டும்தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த ரூட்டுமே இல்லை. 365 படி இருக்குது. ஒரு 100 படிக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மண்டபம் வச்சுருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. நாங்கள் ஆனால் எங்கேயும் உட்காரல, அப்படியே தொடர்ச்சியாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைம் போனோமா, அதனால் உடனே சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம். அப்புறம் அங்கே இருந்த குருக்கள்கிட்ட எல்லாமே கேட்டோம் டீட்டெயில்ஸு. 365 நாளுமே கோயில் திறந்துருக்கும். விசேஷம் பார்த்திங்கன்னா சஷ்டி, கிருத்திகை, அதுக்கப்புறம் தைப்பூசம், பங்குனி உத்திரம், அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, இந்த மாதிரி விசேஷ நாள் சொன்னாங்க. சஷ்டி அன்னைக்கு காலையிலே டெய்லி அபிஷேகம் எல்லாமே காலையிலே நடக்குமா. சஷ்டிக்கு அதேமாதிரி காலையிலே எல்லாமே முடிச்சிருவாங்களாம். கிருத்திகை அன்னைக்கு எல்லாருமே நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுவாங்களாம் வேண்டிக்கிறவங்க. அப்புறம் மலை ஏறி கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா காமதேனு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது. ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 படி மேலே ஏறி போனாக்க முருகர் கோயில் பார்க்கலாம். கோயில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.